உலகின் பணக்கார விளையாட்டுகளில் ஒன்றாக கிரிக்கெட் இருக்கிறது. டெஸ்ட், ஒருநாள் போட்டி, T20 மற்றும் T10 என்று பல்வேறு விதங்களில் கிரிக்கெட் விளையாடப்பட்டு வருகிறது. ICC தொடர்கள் தவிர்த்து ஒவ்வொரு நாடும் விதவிதமாக கிரிக்கெட் போட்டிகளை நடத்தி வருகின்றன. அந்த வகையில் உலகின் பணக்கார கிரிக்கெட் வாரியமான BCCI உலக கிரிக்கெட் வீரர்களை ஒன்றிணைத்து IPL என்னும் T20 தொடரினை 17 ஆண்டுகளாக இந்தியாவில் நடத்தி வருகிறது. பணம் கொளிக்கும் இந்த தொடரில் சர்வதேச ஜாம்பவான்கள் பலரும் ஆலோசகர், பயிற்சியாளராக பணியாற்றி வருகின்றனர். இதனால் ஓய்வுக்கு பிறகு என்ன செய்வது என்று மூத்த வீரர்களும், தேசிய அணியில் இடம் கிடைக்கும் வரை என்ன செய்வது என்று இளம் வீரர்களும் கவலைப்பட தேவையில்லை என்ற நிலை உருவாகியுள்ளது. இந்நிலையில் BCCI இந்திய முன்னாள் வீரர்களுக்கு வழங்கும் பென்ஷன் குறித்த விவரங்கள் தெரிய வந்துள்ளன. அந்த வகையில் ஒவ்வொரு வீரரும் வாங்கும் ஓய்வூதியம் குறித்து இங்கே பார்க்கலாம். கிரிக்கெட் ஜாம்பவான், கடவுள் என்று அழைக்கப்படும் சச்சின் டெண்டுல்கர் ரூபாய் 70,000 BCCI-இடமிருந்து பென்ஷனாக பெறுகிறார். கூல் கேப்டனும் 3 ICC கோப்பைகளை வென்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தவருமான மகேந்திர சிங் தோனி 70,000 ரூபாய் வாங்குகிறார். முன்னாள் கிரிக்கெட் வீரரும் வர்ணனையாளருமான சுனில் கவாஸ்கரும் ரூபாய் 70,000 பென்ஷன் பெறுகிறார். முன்னாள் வீரர்கள் யுவராஜ் சிங், இர்ஃபான் பத்தான் 60,000 ரூபாய் பெறுகின்றனர். இதேபோல முன்னாள் வீரரும் சச்சினின் நெருங்கிய நண்பருமான வினோத் காம்ப்ளிக்கு ரூபாய் 30,000 BCC வழங்குகிறது. கடந்த 2012ஆம் ஆண்டிலிருந்து BCCI ஆண், பெண் என இருதரப்பு கிரிக்கெட் வீரர்களுக்கும் பென்ஷன் வழங்கி வருகிறது. BCCI தலைவராக இருந்த 2022ஆம் ஆண்டில் பல்வேறு சீர்திருத்தங்களை அமல்படுத்திய சௌரவ் கங்குலி வீரர்களுக்கான பென்ஷன் தொகையையும் அதிகரித்து வழங்கினார். இது மட்டுமின்றி வீரர்களின் பங்களிப்பினை பொறுத்து அவர்களின் கணக்கில் ஒரே தடவையாக ரூபாய் 25 லட்சம் தொடங்கி 2.5 கோடி ரூபாய் வரை BCCI பணம் செலுத்தியுள்ளது. இந்த பென்ஷன் பணத்தை பெறுவதற்கு ஒரு வீரர் நாட்டுக்காக குறைந்தது 5 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது.